என்னது இது? யாருக்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் சரியா பண்ண மாட்டேங்கிறாங்களே. 10 மணிக்கு வர்றேன் நாங்க. நான்சி, அந்த பத்திரிக்கை பிரிண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேளுடி. அம்மா நீங்க ஏமா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அங்க பாருங்கம்மா, அந்த அங்கிளே வந்துட்டு இருக்காரு. மேடம், பிரஸ்ஸில் நீங்கள் தானே ஆர்டர் கொடுத்துருந்தீங்க. உங்கள் இன்விடேஷன் எல்லாம் ரெடியாக இருக்கு மேடம். அண்ணா, எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? சரி, எல்லாம் கரெக்டாக இருக்குல்லண்ணா? எல்லா இன்விடேஷனும் பக்காவாக இருக்கு மேடம். நீங்களும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பேமெண்ட் மட்டும் மறக்காமல் பண்ண சொல்லிடுங்க. நான்சி, யார் யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதி டேபிள் மேலே வச்சிருக்கேன். நீ உள்ளே போய் அதை சீக்கிரமாக எடுத்துட்டு வா போ. ஆண்டி நானும் காலையிலிருந்து பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க ஆண்டி. டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. நீங்க முதல்ல பத்திரிக்கையை கொடுங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற நிதானம் கூட எனக்கு இல்லையே. நான் உள்ள போய் தேங்காய் பழம் எடுத்துட்டு வரேன். பண்டி, இன்விடேஷன் எடு. நம்ம கொடுத்த டிசைன் தானே, ரொம்ப நல்லா வந்திருக்கல்ல பண்டி? ரொம்ப நல்லா இருக்கு நான்சி. என்ன ஒண்ணு, எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. நம்ம ஊர்க்காரங்களுக்கெல்லாம் புரியுமான்னு தெரியல. சரி விடு, டேட்டு டைம் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல. ஆண்டி, அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வாங்க. நான்சி, அந்த பத்திரிக்கையை குடிடி, கொண்டு போய் முக்கியமானவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். அம்மா என்னம்மா இது? தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் ஒரு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? என்னடி நீ இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? ரொம்ப முக்கியமானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு வச்சு தாண்டி கூப்பிடுவாங்க. நீ முதல்ல அந்த பத்திரிக்கையை எடுத்து இதுல வை. என்னம்மா சொல்றீங்க? இந்த சேலை கூட மாத்தாம நீங்க பத்திரிக்கை கொடுக்க போறீங்களா? போய் சேலையை மாத்திட்டு வாங்க போங்க. பண்டி, முதல் பத்திரிக்கை உங்க அம்மாவுக்கு தான். சீக்கிரமா அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. இன்னைக்குள்ள எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சு முடிச்சிடலாம். நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நாங்க பத்திரிக்கை எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வர்றோம். எல்லா பத்திரிக்கையும் மறக்காம எடுத்துட்டு வந்துருங்க. அக்கா அக்கா, என்னக்கா இது? நாங்க வந்தது கூட கவனிக்கலையா? யாரு? மாலாவா? அடடே, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். என்னது இது, பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்னா வந்திருக்க? அடக்கடவுளே, என்னது இது? கையில தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு. என்ன மாலா, கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரலான்னு வந்தையா? அக்கா, கோயிலுக்கெல்லாம் ஒன்றும் போகலக்கா. வீட்டிலேயே சாமி முன்னாடி வச்சுட்டேங்க்கா. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எங்க வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாருக்கா. நானும் நீயும் அப்படியா பழகிட்டு இருக்கோம்? நீ எனக்கு பத்திரிக்கை வைக்கிறதே தேவையில்லாதது. இதுல தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுக்குற. என்ன மாலா இது? அம்மா, 200 பத்திரிக்கை கொடுக்கணும். நீங்க 2 பேரும் இப்படி சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தீங்கன்னா 2 கூட கொடுக்க முடியாது. சீக்கிரம் வாங்குங்கம்மா. அடடா, நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி மாலா, நான் வாங்கிக்கிறேன். நீங்க வீடு கட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பத்திரிக்கையெல்லாம் சூப்பரா இருக்கு மாலா. டிசைன் எல்லாம் டவுன்ல போய் அடிச்சிட்டு வந்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு. போங்கக்கா, ரொம்ப புகழ்றீங்க. எல்லாம் நம்ம பசங்க தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கக்கா. பண்டி என் கூட இருக்கிறதே நீங்களே இருக்கிற மாதிரி பலமா இருக்குக்கா. சரி சரி, பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கறக்கு ரொம்ப லேட் ஆகும். அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் வேற தங்க முடியாதுன்னு சொன்னாங்க. நைட்டு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்கலாம் எல்லாரும். அக்கா, நீங்களே சொல்லினாலும் நான் இங்கே தான்க்கா வருவேன். பண்டி, நான்சி, பத்திரிக்கையெல்லாம் எடுத்துட்டீங்கல்ல, கிளம்பலாமா? முதல்ல இந்த தெருவில் இருக்கிற 10 பேத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஆண்டி, நீங்க முதல்ல முன்னாடி போங்க ஆண்டி. ரோஸ் அம்மா, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப வசதியா போச்சு. வாங்க வாங்க. நான்சி மோம், வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஹவுஸ் வார்மிங் இன்வைட் பண்ண வந்தீங்களா? ஆமா ரோஸ் அம்மா, கடைசி நிமிஷத்துல கூப்பிடுறேன்னு நினைக்க கூடாது. நாங்களே எல்லாத்தையும் இந்த ஒரு வாரமா தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு. நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்துடணும். வாட் இஸ் திஸ் நான்சி மாம்? நம்ம எல்லாரும் ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கோம். நீங்க இன்விடேஷன் வைக்காமே நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருவோம். தட்ஸ் ரைட் நான்சி மாம். நான் உங்க வீட்டை பார்த்தேன், ரொம்ப பெருசா இருக்கு போல இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்திருக்க மாதிரி இருக்கு. நாளைக்கு நான் கண்டிப்பா உங்க வீட்டை பார்க்க வரத்தான் போறேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் சாப்பிடாம எல்லாம் போக கூடாது. காலையில டிஃபனு, மதிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தான் கிளம்பணும். டோன்ட் வரி, கண்டிப்பா நாளைக்கு ஃபுல் டே உங்க வீட்டில தான் சாப்பிட போறோம். ரொம்ப சந்தோஷம் ரோசம்மா. பண்டி, நம்ம தெருவில் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுடா. நீ கார் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா வெளியூர்ல போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஆண்டி, பத்திரிக்கை கொடுக்க அவங்க பேரெல்லாம் டிக் பண்ணிருங்க ஆண்டி. இல்லாட்டி அப்புறம் கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏண்டா சிண்டு, இது வரைக்கும் மொத்தமா எத்தனை பத்திரிக்கை கொடுத்துருக்கோம்? அண்ணா, மதியம் 2 போகுதுண்ணா. இது வரைக்கும் 70 பத்திரிக்கை தானா கொடுத்துருக்கோம். இன்னும் 130 பத்திரிக்கை இருக்குண்ணா. நீ வேற சும்மா இருடா. ஆண்டி, நீங்க கவலைப்படாம இருங்க, அதெல்லாம் கொடுத்துடலாம் ஆண்டி. ஹாய் பாட்டி, தாத்தா, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க சர்ப்ரைஸா வந்திருக்கோம். அடாடே, மாலா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டா. ஆத்தா, நல்லா இருக்கீங்களா? போன தீபாவளிக்கு உங்க 2 பேத்தையும் பார்த்தது. இந்த மாதிரி ஏதாவது விசேஷம்னா தான் பார்க்க முடியுது. நாங்க வீடு கட்டியிருக்கோம் ஆத்தா, நீங்க கண்டிப்பா வரணும்.
என் மக மாலா ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாரும் வர்றதா சொன்னா. இதுக்கு இவ்வளோ தூரம் பத்திரிக்கையை தூக்கிட்டு வரணுமா? அது எப்படிங்க அத்தா, நீங்கள் 2 பேரும் பெரியவங்க, நேரில் வந்து பத்திரிக்கை கொடுத்தாதானே முறையாக இருக்கும். நாங்க 2 பேரும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு உங்க வீட்டுல இருப்போம், நீ கவலைப்படாம இரு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க, பசிக்குமல்ல. பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க வர்ற வழியில அப்படியே கார்லயே பீஸா சாப்பிட்டோம் பாட்டி, ரொம்ப லேட் ஆச்சு பாட்டி. அதுவும் கரெக்டு தான். இன்னும் நீங்கள் நிறைய பத்திரிக்கை கொடுக்கணும்னு மாலா சொன்னா. 2 பேரும் கண்டிப்பாக வந்துடணும். சார் என்ன சார் இது 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, வரவே மாட்டேங்கிறாங்களே. அட இருப்பா, நீ வேற. பக்கத்துல வந்துட்டாங்களாம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் பார்க்கலாம் இரு. என்னது அரை மணி நேரமா? சார் 10 நிமிஷம் பார்ப்பேன் சார். அங்க பாருங்க, ஏதோ ஒரு கார் வர்ற மாதிரி இருக்கு, அது உங்க ஃபேமிலியான்னு பாருங்க. என்ன மாலா இது, உன்னை எவ்வளோ நேரமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்க, ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்க? என்னங்க நீங்கள் கடைசி நிமிஷத்தில் இதெல்லாம் தேவையா? பத்திரிக்கை கொடுக்கலனா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க, எதுக்காக இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோ வர சொன்னீங்க? வீடு புனியாச்சுனா தெரு ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் வைக்கணும், நீ முதல்ல கீழே இறங்கி வா. பண்டி அண்ணா, ஸ்கூல் ஐடி கார்டுக்கு இங்க தானே வந்து போட்டோ எடுத்தோம், நம்ம 2 பேர்த்து போட்டோ இந்த அங்கிளோட கடையில தொங்கிட்டு இருக்கு பாருங்கண்ணா. தம்பி, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காதீங்க. மேடம் அப்படியே நில்லுங்க, அசையாம நில்லுங்க. சார் உங்க ஹேரை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேடம் உங்க ஃபேஸை வந்து ஸ்லைட்டா லெஃப்ட் திருப்பணும் மேடம். ஓகே மேடம், அப்படியே இருங்க. என்னப்பா இது, பின்னாடி காரெல்லாம் இருக்கு, காரெல்லாம் ஃப்ளெக்ஸில் வந்தால் நல்லா இருக்குமா? மேடம் காரெல்லாம் ஃப்ளெக்ஸில் வராது மேடம், அதெல்லாம் நாங்கள் எடிட்டிங்கில் கட் பண்ணிக்குவோம். நீங்கள் மட்டும் கொஞ்சம் அசையாமல் அப்படியே நில்லுங்க. ஓகே, ஸ்மைல், ரெடி, அப்படியே இருங்க. சீஸ். ஏன்பா ஃப்ளெக்ஸ் இன்னும் 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும்ல, நான் ஆளுங்களை விட்டே வாங்கிக்க சொல்கிறேன். சார் 1 மணி நேரத்துலலாம் ரெடி ஆகாது சார், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அனுப்புங்க. என்னமாலா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சல்ல, நேராக வீட்டுக்கு தானே? இல்லைங்க, முக்கியமான ஒரு 20-30 பேர்த்து நாங்கள் மறந்துட்டோம். நான் பண்டி நான்சி 3 பேர் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். நீங்கள் 2 பேரும் நேராக மாலாக்கா வீட்டுக்கு போயிருங்க. அக்கா, ஒரு வழியா எல்லா பத்திரிக்கையும் கொடுத்தாச்சுக்கா. இப்போதாங்க்கா நிம்மதியாக இருக்குது, காலு தான் ரொம்ப வலிக்குது. ஒரு காஃபி போட்டு கொடுங்கக்கா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறக்காக அவ்வளோ தூரம் நேரில் போகணுமா? அவங்க ஃபோனில் சொன்னாலே வந்துடுவாங்க. நீ தான் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துக்கிற. சரி பரவாயில்ல, அதான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டீங்கல்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? வயசில் பெரியவங்களுக்கெல்லாம் நேரில் போய் பத்திரிக்கை வைக்கிறது தான் முறை. அதுலேயும் எனக்கு தான் அம்மா அப்பா இல்லையே, உங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு அம்மா அப்பா மாதிரி. சரி அதை விடு, அந்த சரோஜாவுக்கு கொடுத்தியா இல்லையா? கொடுக்கலினா அதுக்கப்புறம் பணம் வந்தோடனே நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டல்ல? சரோஜாக்கு தானே கொடுத்துட்டேன். கொடுக்கும்போதே எத்தனை கோடி, எத்தனை இடம், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்குறா. சரி விடு மாலா, கேட்டா கேட்டுட்டு போகட்டும். அந்த டெய்லர் மீனாக்கு கொடுத்தியா இல்லையா? ஐயோ அக்கா, இந்த டெய்லர் பொண்ணை நான் மறந்துட்டேன்க்கா. சரி பரவாயில்ல விடு, இதுக்கு மேலே கொடுக்கவா முடியும்? நீ ஃபோன் பண்ணி இப்போ ஒரு வார்த்தை பேசிடு, அவள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டா. நம்மளை விட சின்ன பொண்ணு தானே. அம்மா எங்க 3 பேத்துக்கும் ரொம்ப டயர்டா இருக்குமா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்க தூங்குறோம். டேய் என்னடா இது, காலையிலையும் சரியா சாப்பிடல, மத்தியானமும் எங்கேயோ வெளியில தான் சாப்பிட்டீங்களாமா? இப்போ நைட்டும் வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எந்திரிங்க, ஆளுக்கு 2 தோசை மட்டும் சுட்டு தரேன், சாப்பிடுங்க. மாலா உங்கள் வீட்டுக்காரர் எங்க? அக்கா, அவர் வெளியில் உட்காந்துட்டு இருக்காருக்கா. சரி நீ பசங்களுக்கெல்லாம் சாப்பிட்றக்கு தோசை போட்டு கொடு, நான் அவர் போய் சாப்பிட வர சொல்லிட்டு வர்றேன். மாலா நான்சி வாங்க, ஆளுக்கு 2 தோசை மட்டும் சாப்பிட்டு படுங்க. காலையில் பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சாப்பிட முடியும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. நல்ல வேலைடா பண்டி, உங்கள் அம்மா இருக்கிறதே எனக்கு கூட பிறந்த அக்கா இருக்க மாதிரி இருக்கு. இல்லாட்டி இது எல்லாம் நான் தானே பண்ணணும். ஐயோ ஆண்டி, இந்த டைலாக்கே எத்தனை தடவை சொல்லுவீங்க? டேய் சிண்டு அருந்தவாளே, நீ பேசாம சாப்பிடுடா. இந்த பிளேட் ஏதோ அழுக்கா இருக்கு, இந்தா ஆளுக்கு 2 தோசை மட்டும் சாப்பிட்டு படுங்க. அம்மா, நாளைக்கு நைட்டே நம்ம எல்லாரும் புது வீட்டில் படுத்துக்குவோமாமா? அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருமாமா? இன்னும் பாதி வேலை பாக்கி இருக்கு. அதெல்லாம் இல்லடி, நாளைக்கே நம்ம எல்லாரும் புது வீட்டுக்கு போயிடலாம். போனதுக்கு அப்புறம் கூட மீதி வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு நேரங்காலத்தோட படுங்க. காலையில 3 மணிக்கு எழுப்பி விடுவேன். ஐயோ ஆண்டி, எதுக்கு ஆண்டி 3 மணிக்கு எழுப்புறீங்க? காலையில 4 மணிக்கு கணபதி ஹோமம் பண்ணணும்ல. ஐயோ இப்பவே மணி 10 ஆச்சு ஆண்டி, 3 மணிக்கு எந்திரிக்கணுமா? ஐயோ லேட் ஆச்சே. அண்ணா என்னன்னா நீங்க காலையில இருந்து சரியா சாப்பிடாம? மாலா அந்த பிளேட்டை எடு. அண்ணனும் இவங்களோட சேர்ந்துட்டு ஒன்றும் வேணாங்கிறாரு. 2 தோசையாவது சாப்பிட்டு படுங்கண்ணே.
சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. இந்த ஒரு மாசமா நீங்க 2 பேரும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க, சரியாவே சாப்பிட்றதில்ல. இந்தாங்கண்ணே 2 தோசை மட்டும் சாப்பிட்டு படுங்க. போதும்மா போதும், ரொம்ப அலைஞ்சதுல சரியா சாப்பிட முடியாம இருக்கு. ஆமா அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். ரொம்ப அலைஞ்சாலும் அதுக்கப்புறமா சுத்தமா சாப்பிட முடியாதுண்ணே. இருந்தாலும் அதுக்காக சாப்பிடாம படுத்தா வயிறு என்ன வேலைக்காகும்? சரி சாப்பிடுங்க. பசங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, எல்லாரும் உள்ளேயே படுத்து தூங்குங்க. அங்கிள் மட்டும் வெளியில கட்டில் போட்டு படுத்துக்கிற. ஐயோ அண்ணா, நீங்க நியூஸ் பார்க்கவே இல்லையா? 4 நாளைக்கு நல்ல மழைன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. நீங்களும் இங்கேயே கட்டில் போட்டு படுத்துக்கோங்கண்ணே. நான்சி, இங்க பெட் இருக்கு, உங்க 3 பேத்துக்கு பெட்டு போடுறேன். நானும் மாலாவும் பாயில படுத்துக்குவோம். ஹை வண்டியண்ணா, நம்ம 3 பேரும் ஒன்னா படுத்துட்டே கதை பேசிட்டே படுத்து தூங்கலாம்ண்ணா. ரொம்ப ஜாலியா இருக்கும்ண்ணா. நான்சி அக்கா சூப்பரா கதை சொல்லுவாங்க. என்னது கதை பேச போறோமா? டே சிண்டு, காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும்டா. நாளைக்கு புது வீட்டுக்கு போயிருமோல்ல, அங்க போய் உனக்கு சூப்பர் கதையெல்லாம் சொல்றேன். இப்ப தயவு செஞ்சு படுத்து தூங்கலாம்டா. என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, சரியா? நான் முதல்ல ஆளா போய் படுத்து தூங்க போறேன். எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு. காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நாளைக்கு காலையில பசங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு நம்ம குளிச்சு ரெடியா இருந்தோம்னா தான் பசங்களை கிளப்பி விட முடியும். 3:30க்கெல்லாம் ஐயர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே, ரொம்ப பதட்டமா இருக்கு. இவர் மட்டும் எப்படித்தான் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நான்சி அக்காவோட வீடு பயங்கர பெருசா சூப்பரா இருக்கே. இப்ப கூட ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேற தூக்கமே வரல. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் பேசாம போய் நான்சி அக்கா வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின். இன்னைக்கு வீடியோல யார் யாருக்கு எந்த ஆர்டர்ல பத்திரிக்கை கொடுத்தாங்க, இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. ஜூன் மந்த்ல வின் பண்ண எல்லா வின்னர்ஸ் லிஸ்டையும் நாளைக்கு வீடியோல அனௌன்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.